வெல்கம் டு TechApps Tamil. இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது iOS 16ல இருக்கக்கூடிய ஒரு 8 hidden feature தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி iOS 16ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸ்க்குமே நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். சோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். எல்லா ஃபீச்சர்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 100+ ஃபீச்சர்ஸ் புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and அது கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. and இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. and இப்போ வாங்க நம்ம யாருக்கும் தெரியாத அந்த 8 hidden feature பார்த்திடலாம். And okay guys, first hidden feature பாத்தீங்கன்னா keyboard haptics. So iPhoneல பாத்தீங்கன்னா keyboardக்கான haptics இப்ப iOS 16ல enable பண்ணிருக்காங்க. அதை எப்படி நம்ம enable பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா just உங்களோட iPhoneல செட்டிங்ஸ்க்குள்ள போய்க்கோங்க. sound and haptics அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாட்டமுக்கு போய்க்கோங்க. அந்த பாட்டம்ல பாத்தீங்கன்னா keyboard feedback அப்படினு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு haptic பாத்தீங்கன்னா एक्चुअली ஆஃப்ல தான் இருக்கும். அந்த கிளிக் பண்ணும்போது நல்ல ஒரு haptic இருக்கு. பட் நீங்க கண்டிப்பா இத ஃபீல் பண்ணி பாக்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படினா நம்ம சொல்லி ஆகணும். அந்த கீபோர்டோட வைப்ரேஷன் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. And okay guys, இப்போ next hidden feature பாத்தீங்கன்னா நமக்கு போட்டோ அப்ளிகேஷனுக்குள்ள அந்த போட்டோ ஆப்புக்குள்ள போய்ட்டீங்க அப்படினா உங்களுக்கு புதுசா ஒரு ஆல்பம் இருக்கும். அதாவது டூப்ளிகேட் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் இருக்கும். அந்த டூப்ளிகேட்டான போட்டோஸ், அதாவது ஒரே போட்டோ நம்ம 2-3 தடவை எடுத்து வச்சிருப்போம். அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கும். சோ உங்களுக்கு என்னென்ன போட்டோ வேணாமோ அது எல்லாத்தையுமே நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம், இல்ல மொத்தமாவும் டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அல்லது நீங்க மர்ஜ் பண்றதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு இதுக்குள்ள கொடுத்திருக்காங்க. சோ இது ரொம்பவே ஒரு கூலான ஃபீச்சர். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் நம்ம காசு கொடுத்து வாங்கி இத பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ பாத்தீங்கன்னா Apple iOSல இன்பில்ட்டா கொடுக்குறாங்க. And okay guys, இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டோ ஆப் உள்ள பார்த்த மாதிரியே டயலர் அப்ளிகேஷனுக்குள்ளே நமக்கு டூப்ளிகேட் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க டயலர் அப்ளிகேஷனுக்குள்ள கான்டாக்ட்டுக்குள்ள போனீங்க அப்படினாலே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து காமிக்கும். டூப்ளிகேட் ஃபவுண்ட் அப்படினு காமிக்கும். இதுல வந்து என்னென்ன நேம்ல நீங்க டூப்ளிகேட் சேவ் பண்ணிருக்கீங்க அது எல்லாமே காமிக்கும். நீங்க வேணும்னா மெர்ஜ் பண்ணிக்கலாம் அல்லது இக்னோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. உங்கள்ட்ட நிறைய டூப்ளிகேட் கான்டாக்ட் இருக்கு, ஒரே நம்பர் 2-3 நேம்ல நீங்க சேவ் பண்ணிருக்கீங்கன்னா ஈஸியா இந்த iOSல இருக்கக்கூடிய புது ஃபீச்சரை வச்சு நீங்க டெலீட் பண்ணிக்க முடியும். And okay guys, இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் ஃபேஸ் ஐடி அப்படினு சொல்றாங்க. அதாவது ஃபேஸ் ஐடி நம்ம லேண்ட்ஸ்கேப்ல இப்படி வச்சாலும் ஓபன் ஆகும் அப்படினு சொல்றாங்க. ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐஃபோன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ அதனால் லேண்ட்ஸ்கேப் ஃபேஸ் ஐடி உண்மையிலே நல்லா தான் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா iOS 16ல புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இது செலக்டட் ஐஃபோனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஃபோன் 12 ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐஃபோன்ஸில் மட்டும்தான் இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரியை யூஸ் பண்ணி காலை வந்து கட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் சிரி யூஸ் பண்ணி காலை கட் பண்ண முடியாது. பட் இப்போ அந்த ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹே சிரி ஹேங் அப் த கால். ஸோ இப்போ யாரும் கால் பண்ணாதனால எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வருது. அப்படி இல்லாட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடும். அந்த மாதிரி ஆப்ஷன் நம்மளுக்கு சிரிக்குள்ளே இப்போ கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா சிரி வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணும். அதாவது சிரி வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் இருக்கீங்க. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறேன், ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரி வந்து ரீட் பண்ணும். இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸுக்குள்ள, அதாவது செட்டிங்ஸுக்குள்ள அக்சஸபிலிட்டி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கீழே சிரின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே ஆப்ஷன் காமிக்கும், அனௌன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஆன் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு iOS 16ல ஒரு புது ஃபீச்சர் இருக்கும். அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அண்ட் இங்கே உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா குவிக் நோட்ஸ். ஸோ குவிக் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் நம்மளுக்கு ஆல்ரெடி மேக்ல இருக்கு. பட் ஐஃபோனுக்கு இப்போ புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஜஸ்ட் நீங்க ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃபிளிப்கார்ட்ல இருக்கீங்க, இல்ல வேற எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் ஓகே தான். ஃபிளிப்கார்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா iOS 16ல கொஞ்சம் பக்கியா தான் இருக்கு. எனக்கு ஆக்சுவலா சரியா ஒர்க் ஆகல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த போனை நான் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இன் கேஸ்ல நீங்க இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணணும் அல்லது குயிக்கா நீங்க சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஷேர் பட்டன் நீங்க வழக்கம் போல கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க உங்களுக்கு கீழே லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா மோர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா புதுசா இந்த இடத்துல உங்களுக்கு குவிக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்க எங்க இருந்தாலும் அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு குவிக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அப்ளிகேஷனுமே இருக்கும். இந்த குவிக் நோட்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குனு உங்களால நோட்ஸ் எடுத்துக்க முடியும். அந்த லிங்கை வேணும்னா நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள உங்களால பண்ணிக்க முடியும். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ஃபீச்சர், நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்த ஒரு ஃபீச்சர் தான். அதாவது உங்களோட ஐபோனை யூஸ் பண்ணி உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு போட்டோல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த போட்டோ எடுத்துக்கிறேன். நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த போட்டோவை லாங் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே செலக்ட் ஆகும். அந்த சப்ஜெக்ட் என்னவோ அது அப்படியே செலக்ட் ஆயிடும். நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. எந்த செட்டிங்ஸையும் நீங்க ஆன் பண்ண தேவையில்ல. நீங்க போட்டோ அப்ளிகேஷனுக்குள்ள போய்க்கோங்க, லாங் பிரஸ் பண்ணுங்க, அந்த சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும். அண்ட் இது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பிளாக் பேக்ரவுண்ட்ல போட்டு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க போட்டுட்டேன். அண்ட் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கு அந்த ஐபோனுடைய சாஃப்ட்வேர். அதாவது இது நியூரல் இன்ஜின் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அந்த நியூரல் இன்ஜின் 16 கோர் கொடுக்குறாங்க. அதுதான் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணுது. ஜஸ்ட் ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு அவ்வளவு சூப்பரா
சூப்பராக கிறிஸ்பாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கு. ஸோ இதை நான் மேனுவலாக ஃபோட்டோஷாப்பில் கட் பண்ணால் கூட எந்த அளவுக்கு நீட்டாக வரும்னு எனக்கு தெரியல. பட் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னா நான் கண்டிப்பாக இதை தான் சொல்லுவேன். உங்களால் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும், எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த ஃபோட்டோன்னு கிடையாது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோவே நான் அதே தான் ஜஸ்ட் லாங் கிளிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஜஸ்ட் பிளாக் பேக்ரவுண்டில் போட்டு காமிக்கிறேன். இது உங்களுக்கு பார்த்தா தெரியும், சூப்பராக பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கு. ஸோ வேறு லெவல் பண்ணியிருக்காங்க ஆப்பிள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் இது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு 8 ஃபீச்சர் அநேகமாக வேறு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு iOS 6ல் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சருக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் உங்களுக்கு இந்த iOS 6ல் என்ன ஃபீச்சர் பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் உங்களை அத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.